We challenge you to find a better villa at just rupees 1.29 crores in Kelambakam, Moyamar. முதல் 3 வகுப்பு முடிக்கும் பொழுதே குழந்தைகள்னால 2 மொழிகளில் சரளமாக பேச முடியும். அதை கண்டிப்பா கொண்டு வர முடியும். இப்ப தமிழக பாடப்புத்தகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா உலகத்தரம் வாய்ந்த பாடப்புத்தகமா இருக்க போகுது. அந்த கற்றலை இனிமையாக்க முயற்சி பண்றோம். அதனால நிறைய பாடப்புத்தகத்தை தாண்டியும் கூட குழந்தைகள் படிக்க முடியும். அப்பா அம்மாவுக்கு கூட அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு தெரியும், அவர்களும் பண்ண முடியும். அதனால கிட்டத்தட்ட ஒரு பாடத்தை 3 முறை அவர்கள் திரும்ப திரும்ப பார்க்குறாங்க. முதல் 3 வகுப்புகளுக்கு முதல் பருவத்துக்கான புத்தகங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. அது சிறப்பாக வந்திருக்குப்பா. அதனுடைய அட்டையிலிருந்து அட்டை பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும். அதிலிருந்து முதல் முக்கியமாக 3 வருடத்திலேயே குழந்தைகள் எழுத படிக்க பேச 2 மொழிகளிலுமே, தமிழ் ஆங்கிலம் 2லையுமே 3 மொழிகள் 2 மொழியிலும் சரியா வரணும் அப்படிங்கிற ஒன்று உருவாக்குறோம். அதை தாண்டி அடிப்படை கணிதமும் அவங்க புரிஞ்சுக்கணும். அந்த வகையில் புத்தகங்கள் அமைக்கப்பட்டிருக்குது. ஆசிரியர்களுக்கும் அதற்கான பயிற்சிகள் கொடுக்கப்பட்டிருக்குது. இதை தாண்டி வகுப்பறைகளின் நவீனப்படுத்துற மாதிரி இப்போ கரும்பலகையை தாண்டி ஸ்மார்ட் போர்டுகள் கிட்டத்தட்ட எல்லா அரசு பள்ளிகளையும் உருவாக்கியிருக்கோம். அதனால கிட்டத்தட்ட குழந்தைகள் விளையாட்டாகவே கற்றுக்க முடியும். அது எண்ணும் எழுத்தும் கற்றுக்க முடியும். இது பண்றோம். இதை தாண்டி அடுத்த வகுப்புகளுக்கான வரையறையும் இப்ப வெளியிட போறோம். இதுல இருந்து வர ஃபீட்பேக் வச்சுக்கிட்டு மற்றவர்கள் ஏதாவது கல்வியாளர் சொல்றாங்க வச்சுக்கிட்டு அடுத்த புத்தகங்கள் உருவாக்கப்படும். சரியான புரிதல் இருந்துச்சுன்னா எந்த பாடத்திலையும், அது கணிதம் அறிவியல் சரியான புரிதல் இருந்துச்சுன்னா எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல முடியும். இந்த கேள்விக்கு தான் பதில் அப்படிங்கிற அது அப்படி நிலையை தாண்டி அந்த பாடத்தை சரியா புரிஞ்சுக்கணும். அதையும் தாண்டி இப்ப என்ன பண்றோம்னா நிறைய கேள்விகளையே மாணவர்கள் உருவாக்க முயற்சி பண்றோம். அதனால அவர்களே கேள்வி உருவாக்கி அவர்களே பதிலை தரும் பொழுது ஏன், எதற்கு, எப்படி அப்படிங்கிற எல்லா வினாக்களுக்கும் பதில் சொல்ல முடியும். அதனால எந்த வகையான போட்டித் தேர்வுகள், ஒரு பக்கம் போட்டித் தேர்வுகள் தேவையா அப்படி கேள்விகள் இருக்கலாம். அதை தாண்டி நம்ம நாட்டில் சர்வதேச அளவில் கூட வரக்கூடிய போட்டித் தேர்வுகளை நம்முடைய குழந்தைகள் சரியா எதிர்கொள்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்க போறோம். ஏன்னா எந்த ஒரு கேள்விக்கான பதில் அப்படிங்கிற அந்த தடத்தை தாண்டி படிக்கக்கூடிய பாடத்தை சரியா புரிஞ்சுக்கிற முடியும். வெளியே போய் படிப்பதற்கான ஆவலையை தூண்டும் பொழுது அந்த பாடத்திலிருந்து வரக்கூடிய கேள்விகளை எந்த கேள்வியாக இருந்தாலும் பதில் சொல்ல முடியும். அது எந்த தேர்வாக இருந்தாலும். ஒன்று புத்தகத்தை எவ்வளவு எளிதாக கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறோம். 2வது அந்த புத்தகத்தை மையமாக வச்சு ஆசிரியர் எப்படி வகுப்பு நடத்தணும் அப்படின்னு கொடுக்குறோம். அந்த வகுப்பு நடத்துறதுக்கு தேவையான நவீன முறைகளை, ஏன்னா அந்த பாடத்தை அப்படியே ஸ்மார்ட் போர்டில் அவங்க பார்க்க முடியும். ஒரு கதையாக பார்க்க முடியும், ஒரு ஓவியமாக பார்க்க முடியும். 2 பேரும் சேர்ந்து அதை எழுத முடியும். அதை திரும்ப சொல்றேன். இன்னைக்கு குழந்தை எழுதுதுன்னா அதை ஸ்மார்ட் போர்டில் அவங்க எழுத குழந்தையும் பார்க்கும், ஆசிரியரும் பண்றாங்க. புத்தகத்திலையும் அதே மாதிரி பண்ண முடியும். அது மாதிரி பண்றோம். அது மாதிரி முதல் எழுத்து படிக்கிறது கோர்வையாக படிக்கிறத தாண்டி, புரிஞ்சுக்கிறத தாண்டி அதிலிருந்து தன்னுடைய கேள்விகளையே கொண்டு எழுப்பி படிப்படியாக கொண்டு வர்றோம். முதல் 3 வருடங்கள் சரியாக கொண்டு வந்திருக்கோம். இது அப்படியே மேலே கொண்டு வந்துட்டு 12ஆம் வகுப்பு படிச்சு வரும் பொழுது அவன் பொறியாளனா வரணுமா, மருத்துவனா வரணுமா, அல்லது வக்கீலா வரணுமா, எந்த துறைக்கு போன ஆசிரியரா வரணுமா, எந்த துறைக்கு போவதற்கான தேவையான போட்டித் தேர்வுகளையும் தேவையான இதுக்கு போகும் பொழுது அது நேர்முக தேர்வுகளையும் அவங்க சந்திச்ச இப்ப முக்கியமா சொல்றது, முதல் 3 வகுப்பு முடிக்கும் பொழுதே குழந்தைகள்னால 2 மொழிகளில் சரளமாக பேச முடியும். அதை கண்டிப்பா கொண்டு வர முடியும். 2 மொழிகள்ல சரளமாக எழுத முடியும், அவனை பத்தி சொல்ல முடியும். அந்த இதை கொண்டு வர முயற்சி பண்றோம். இந்த மொழியை தாண்டி, அந்த மொழி அப்படிங்கிறது பேசுறதை தாண்டி அது கற்றலை ஒரு இனிமையாக்க முயற்சி பண்றோம். அதை தாண்டி கணிதமும் கூட அடிப்படை கணிதத்தை 3ஆம் வகுப்புலேயே படிச்சு சரியா கொண்டு வரக்கான வாய்ப்பு கொடுக்குறோம். இந்த அடிப்படை சரியா வந்துச்சுன்னா வேலை போக எல்லாம் சரியா வந்துட்டு நினைக்கிறேன். அதற்கான பணிகள் கண்டிப்பா நம்ம எடுத்திருக்கிறோம். அரசு பள்ளியில பாடத்திட்டத்தை முழுமையா மாற்றம் தேவை இருக்காங்க. வெளியில போகும்போது முக்கியமா பாடத்திட்டம் நம்ம அரசு பள்ளியில பாடத்திட்டம் அங்க செயல்பட போகுதா? இப்ப தமிழக பாடப்புத்தகத்தை எடுத்து பாத்தீங்கன்னா உலகத்தரம் வாய்ந்த பாடப்புத்தகமா இருக்க போகுது. சிபிஎஸ்இ அப்படின்னு மற்ற பல நாடுகளையும், பின்லாந்தை பார்த்துருக்கலாம், ஐரோப்பிய நாடுகளை பார்த்துருக்கலாம், சிங்கப்பூர் பார்த்துருக்கலாம், எல்லாம் பார்த்து சேர்த்து வச்சு நம்ம குழந்தைகளுக்கு அடுத்த தலைமுறைக்கு என்ன வேணும் அப்படிங்கறத நம்ம கொடுக்க போறோம். அதனாலதான் சொல்றோம், சர்வதேச அளவில் அவங்க போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் உருவாக்க போகிறோம். பாத்தீங்கன்னா தெரியும். முழுமையா மாற்றம்னா ஆங்கிறத மாற்ற முடியாது இல்லையா? ஆங்கிறத மாற்ற முடியாது. பட் அதை கற்றுக்கொள்ளக்கூட முறையை நாம மாத்துறோம். அந்த கற்றலை இனிமையாக்க முயற்சி பண்றோம். அதனால நிறைய பாட புத்தகத்தை தாண்டியும் கூட குழந்தைகள் படிக்க முடியும். இதுல ஆசிரியர்களுக்கு பயிற்சி கொடுக்குறோம். அதே மாதிரி முடிந்த அளவுக்கு வீட்டுக்கு போகும்போது அப்பா அம்மாவுக்கு கூட அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு தெரியும், அவர்களும் பண்ண முடியும். அதனால கிட்டத்தட்ட ஒரு பாடத்தை 3 முறை அவர்கள்
திரும்ப திரும்ப பார்க்குறாங்க. அடுத்த கல்வி வருஷம் கல்வி இப்பவே முதல் 3 வருஷங்களுக்கு இப்பவே வந்துருச்சு. அடுத்தது வர முடிஞ்ச அளவுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறத காமிக்கிறோம். ஒன்று ஒரு ஓட போறீங்க, ஓட்டத்தில் நீங்க விழுந்தீங்கன்னா அதனால திருப்பி எந்திரிச்சு ஓடணும் இல்லையா? அதற்கான பலனை கொடுக்க முயற்சி பண்றோம். அந்த வகையில் உள ரீதியாகவும் இருக்கக்கூடிய வாய்ப்புகளையும் கொடுக்கும் பொழுது இது போனால் ஒன்று இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. உள ரீதியாகவும் கூட இது வந்து இந்த தோல்வியினால் என்னோட வாழ்க்கை இல்லை அப்படிங்கிறது இல்லை, அதையும் சேர்த்து கொடுக்கறதுக்கு முயற்சி பண்றோம். We challenge you to find a better villa at just rupees 1.29 crores in Kelambakam, Moyamar.